அஜந்தா எல்லோரா பாகம் 2. அஜந்தா எல்லோராவின் கலைநயங்களை அளவளாவி மகிழ்ந்ததை விட அவற்றில் பல சிற்பங்கள் சிதைக்கப்பட்டு சீர்குலைந்த நிலையில் இருப்பது கண்ணில் இரத்தம் கசிய வைக்கும் தருணமாகும். இதனால் உண்டாகும் வேதனையை விட சிதைத்தவர்களின் வெறிச்செயல்களை நினைத்து சினங்கொள்ள வைக்கிறது. பெரும்பாலான சிலைகளில் அழகிய முகங்களின் மூக்கு உடைக்கப்பட்டு மூடிகளாக்கப்பட்டுள்ளன. கலைநயத்தோடு நடனமிடும் கால்கள் தூக்கிய நிலையில் அவை துண்டமாக உடைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லோராவின் வலப்புறம் உள்ள பாறை முழுவதும் பல யானைகளின் அணிவகுப்பு அடுத்தடுத்து சித்தரிக்கப்பட்டுள்ளது. கொடுமை என்னவென்றால், ஒரு சிலவற்றைத் தவிர மற்ற அனைத்து யானைகளுக்கும் தும்பிக்கை உடைக்கப்பட்டுள்ளது. 3Dயில் தனியாக தொங்கும் துதிக்கையையோ மானுடனின் கையையோ காலையோ அல்லது விரல்களையோ தனித்து கல்லில் வடிப்பதென்பது சாமானிய சிற்பிகளால் சித்தரிக்க முடியாத ஒரு செயல். அப்படிப்பட்ட தனித்தன்மை பொருந்திய சிற்பங்கள் நொண்டியாகவும் முடமாகவும் அலங்கோலமாக காட்சியளிப்பது மிகவும் வேதனைக்குரியதாகிறது. பல பெண் சிற்பங்களின் மார்பகங்கள் அகற்றப்பட்ட நிலை கொடூரமாக காட்சியளிக்கின்றது. கல்லான கடவுளுக்கே அன்று இந்த நிலை என்றால், இன்று இளம் பெண்களுக்கு நடக்கும் அநீதிகளை என்னவென்று சொல்வது? இவற்றையெல்லாம் செய்ய எப்படி மனம் வந்தது? இத்தனை கொடூரமான அரக்க மனிதர்கள் வாழ்ந்துள்ளனரா என்ற ஐயம் ஜீரணிக்க முடியாத ஒரு புதிர். ஆனால் உண்மையிலேயே அரங்கேறியுள்ளதை இங்கே கண்கூடாக காண்கிறோம். கலைநயத்தை ரசிக்கும் பொழுது சிற்பியை தேடிய மனம் இப்படி அவர்களின் படைப்பிற்கு நடந்த அநீதிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் இல்லாதிருப்பதே நன்மை. ஏனெனில் ஒரு தாயால் தன் குழந்தைக்கு நேரும் அவலங்களை சகித்து கொள்ளவே முடியாது. எத்தனை பூகம்பங்கள் வந்தாலும், எத்தனை எரிமலைகள் வெடித்தாலும், கடல் நீரே பொங்கி சூழ்ந்தாலும் தகர்க்கவோ சிதைக்கவோ முடியாத கிரனைட் கற்களாலான சிற்பங்களை வெறித்தனமாக கொத்தி சிதைத்துள்ளனர். எத்தனையோ ஆண்டுகளாக தொடர்ந்து சிற்பிகள் சுத்தி ஒளியின் ரணங்களை பொறுத்து கண்களை கல் துகள்களிலிருந்து காத்து கொதிக்கும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் இடைவிடாது தங்களை வருத்தி கற்களுக்கு உயிர் கொடுத்து அழியா ஓவியங்களை உருவாக்கியுள்ளனர். கடவுளுக்கு ஒப்பான படைப்புகளை கொச்சைப்படுத்த எப்படி மனம் வந்தது? யாரால் முடிந்தது? மனிதம் மறந்தனரா? மதிகெட்டு அலைந்தனரா? கலைநயமும் பிறர் உழைப்பும் அறியாத புல்லுருவிகளா? இல்லை, இப்படி நேரக்கூடும் என்று இறைவன் அவர்களை பிறவிக் குருடர்களாக படைத்தானா? எப்படி இத்தீங்கிழைக்க மனம் வந்தது? இதற்கு யார் காரணம்? வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். இங்கு உருக்குலைந்த சிற்பங்களை கண்டபோதெல்லாம் உள்ளம் துடித்தது. என்ன நடந்தது? ஏன் நடந்தது? இன்று என் செய்வது? அந்த தலைமுறை அழிந்து விட்டது. தவறாக இருப்பினும் இனி வரும் காலங்களில் இவ்வாறு நடவாமல் காப்பது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும். வாழ்க சிற்பிகள்! வாழ்க சிற்பங்கள்!